இப்போது எபிசோட் 2 ஓப்பன் செய்தாக்கா, உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும்ல, அப்படின்ற மாரி யூடியா பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது என்னன்னா, ஹீரோக்கு சிக்கன் குடுக்குற மாதிரியான அந்த கேங்ஸ் எல்லாம் அவங்க அழிச்சிட்டு இருக்கும்போது, இன்னும் சில நோபல்ஸ் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களே மொத்தம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க. இன்ஃபர்மேஷன் கில்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாரி கேட்கையில, அங்க எதுவும் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி அவன கிளீன் பண்ணிட்டானுங்க. இது ஆக்சுவலா வந்து வேற ஒருத்தவங்க பண்ணது. ஹெல் ஸ்வாட் மேட் பை தி ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கேங் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கானுங்க போல. அத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவர்கிட்ட ரீச் ஆகவே கூடாது. ப்ளூ மூன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ மூன் வந்து ஷாடோஸ்ல இருக்கிற ஒரு கேங். அதனால நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தி அவருக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, இவங்கெல்லாம் நம்ம ஹீரோவோட கத்திங்க. அதாவது அவன் வந்து ஆர்டர் போட்டா இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு இதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீங்க தொடர்ந்து திங்க் பண்ணக்கூடாது. ப்ளூ மூன் வந்து ஆர்டர்னால மட்டும்தான் மூவ் பண்ணப்படும், நம்மளோட எமோஷன்ஸ்னால கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதனால அது என்னைக்குமே வந்து கேள்வி கேட்காதீங்க, அவரை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. அடி பாவி, இந்த பொண்ணு செம ஸ்ட்ராங் இந்த கேங்ல அப்படின்றது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவ வந்து நம்ம ஹீரோ மேல வச்சிருக்க டிவோஷன் வந்து யாரும் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு எதுக்கு வந்து அவளை வந்து நம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவளை ஃபாலோ பண்றாங்க, அந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்திருப்பான். அதனால வந்து யாரும் பெருசா அதை பத்தி யோசிக்கல. ஓகே, இந்த கிரேட்டர் மூணுக்காக எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுறானுங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓடி போயிடுது. ஹீரோ செம்மையா அழ ஆரம்பிச்சிடப்பல. என்னன்னா அவனுக்கு இருக்கிற எல்லாரையும் சாவச்சிட்டாருங்கள. இப்ப ஹீரோ மேல தான் எல்லாமே வந்து விழும். அதாவது டியூட்டிஸ் சொல்றேன், அவன் மொத்த எஸ்டேட் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கணும். ஆனா பாவிகளே, எனக்கு வேலை மேல வேலை கொடுக்குறீங்களா, ஒரு நோபல் லைஃப்னால வாழலான்னு பார்த்தேன் நான். பட் எனிமீஸை மேக் பண்ணிட்டேன்றது எனக்கும் தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் மத்தியில உட்காந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேனா எப்படா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப் வாழ்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் இறந்து போனதுனால மொத்த டியூட்டிஸையும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்குதாமா. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க இருக்கிற வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வரானுங்க. இவனுங்க என்னடா இந்த நாய் சும்மாவே வேலை செய்யாதுங்களே, ஆனா இப்ப நல்லா ஹார்டர் பண்றானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்குமே வேலையே செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாருமே வேலையை பொறுப்பா பாக்குறானுங்கன்னா இது என்ன நம்ம வந்து மாற்றோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஹீரோ 10 பயம். இவர் எல்லாரையும் கொண்டாரு, அந்த பெரிய கேக்கி அழிச்சு விட்டாரு. அதனால இவர்கிட்ட நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்ணல அப்படின்னா பருத்தி மூட்டை குடல்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மள போட்டு சாவடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அண்ட் நம்ம ஹீரோ டயர்ல இருக்க ஃபேஸை பார்த்துட்டு ஐயோ ஒரு கோபப்படுறது, வேலையை டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹார்டர் பண்றானுங்க. என்னையா என்ன போயிட்டு வந்து மிகப்பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கேங் மெம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நானே முன்னாள் ஸ்லேவ் மாதிரியா சுத்திட்டு இருந்தேன், அந்த ஹார்டர் பண்ணிட்டு இங்க வந்து ஜெயில இருக்கல பார்த்தா இங்க எனக்கு வேலை வைக்கிறீங்களா? டேய், நான் எதுவுமே பண்ணல, நீங்களா ஒன்று யோசிக்கிறீங்களா? அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோ மேஜிக்ல டெவலப் ஆயிட்டான் போல. செகண்ட் டயர் மெஜிஷியனா 2 வருஷத்துலயே மாறிட்டான். ஆக்சுவலா ட்ரைனிங் எடுத்தாலுமே வந்து பல மாசங்கள் ஆகும் போல, பல வருஷங்கள் ஆகும். ஆனா நம்ம ஹீரோ செல்ஃப் ஸ்டடி பண்ணி இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கான் அப்படின்றது ஈவன் பாராட்டிட்டு இருக்காப்ல. அது அந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் இவனுக்கு டேலண்ட் இருக்கு, இன்னொன்னு இவனுக்கு இருக்க வேலைங்களுக்கு மத்தியில இந்த பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு பெருசா செல்ஃப் ஸ்டடி பண்ணி டெவலப் ஆயிருக்கா அப்படின்றது ஆச்சரியத்தக்க விஷயம் தான். இதே மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய மந்திர வித்து முந்திரி ஆகலான்ற மாதிரி சொல்லும்போது அந்த அளவுக்கு கிடையாதுப்பா. இந்த பாடியில் இருக்க தம் தூண்டு மானாவை வச்சுக்கிட்டு அவனே ஏதோ முட்டி மோதி தான் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரீச் ஆயிருப்பாப்ல. ஆக்சுவலா இது எல்லாமே பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். ஹீரோ தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டதுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் எடுத்துட்டு இருக்காப்ல. ஏன்னா அவன் மோத போற ஆட்கள் இன்கேஸ் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனை ப்ரொடெக்ட் பண்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பெல்ல இருக்கணும். அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லா மேஜிக்ஸும் அவன் கத்துட்டு இருந்திருப்பாப்ல. அதனால அவனுக்கு சந்தோஷம் தான். மூஞ்சில அப்படி எக்ஸ்பிரஷன் தெரியாது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தலைவன் எல்லா மேஜிக்ஸும் கத்துக்கும் போது அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து நல்லா டெவலப் ஆகி இல்ல பெரிய ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். பட் இங்க இருக்க ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹீரோவோட மானா ஹால் ரொம்ப சின்னதா இருக்கு. அதாவது இந்த மானாவை கண்டாமினேஷன் பண்றதுக்கு நம்ம பாடியில ஒரு கோர் மாதிரி இருக்குமாமா. எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். அது ஒருத்தருக்கோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டி எவ்வளோன்ற மாதிரி இருக்குமாமா. நீங்க நல்ல டேலண்டா இருந்தா பெரிய பெரிய மானா சர்க்கிள் உங்களால உருவாக்க முடியும். ஆனா ஹீரோக்கு இருக்கிற அவனோட பாடி டேலண்ட்ல எம்மத்தூண்டு உருவாக்க முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மேஜிக் போட முடியுமாமா. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அத்லெட்டோட அந்த வெயிட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைட் வெயிட்ல இருந்து ஹெவி வெயிட். ஹெவி வெயிட்டுக்கும் லைட் வெயிட்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது வானம் பூமி மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அவங்களோட பவர் லெவலே செம்மையா டிஃபர் ஆகும் இல்லையா. ஹீரோ இருக்கிறதுலே மட்டமான கிளாஸ் ஜூனியர் கிண்டர் கார்டன் கேட்டகரி அப்படின்னு போட்டா ஒன்று வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து கீழ் கிளாஸ் எதுவுமே வச்சுக்கிறாப்ல. ஏன்னா அவனோட மானா ஹால் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவனுக்கு மேஜிக் பத்தின நாலேஜ் இருந்தாலுமே அது யூஸ் பண்ற அளவுக்கு மானா இருக்காது. சரி, இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இவங்கிட்ட சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பாலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க மாதிரி சொல்ல. என்னது வாலிபாலா ஃபுட்பாலா? ஐயா பால் ஐயா. அதான் இந்த நோபல்ஸ் எல்லாம் கேதர் ஆகி சும்மா வந்து ஒரு ஊர் கலப்பானுங்க. அதுதான் இந்த நோபல்ஸ் ராயல்டிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெட்டி காசை வீணடிப்பானுங்க பாத்தீங்களா, அதுதான் பால்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணிருக்காங்க போல. சரி, நீ ஹீரோவும் பல படம் கிளம்பி அங்க போகும்போதே அவனுக்கு செம்ம டயர்ட் ஆயிடும். என்னத்தான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போகையில அது வந்து ரெகுலரான இந்த நோபல்ஸ்க்குலாம் வைக்கிற ஒரு பால் பார்ட்டி தான். கூடிய சீக்கிரமே அவங்க எஸ்டேட்டா அவன் கவுண்டா மாற போறதுனால இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், நிறைய பேர் கூட பழகி நிறைய நோபல்ஸ் கூட கான்டாக்டா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஹீரோ அங்க வந்திருப்பான். ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பீஸ்ஃபுல்லான நேச்சருக்காக நோபல்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் வந்து அவனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் சிண்டிகேட்டோட லீடர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால யாருமே வந்து அவன்கிட்ட பேசுற மாதிரி இல்ல, அவாய்ட் பண்ற
பண்றாங்க. இது நினைச்சு அப்செட் ஆவறதா இல்ல என்ன ஆவறதுன்னு தெரியல. சரி ஓகே போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனை தொத்தி விட்டு அவர் என்ன பண்றாப்ல தனியா வந்துடுறாப்ல. என்னத்த பண்றது, எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறானுங்க, இல்ல பயந்து பாக்குறானுங்க. அவனுங்களே நான் என்னத்த சொல்றது, என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிக்கத்தை கொடுத்துருப்பாரு போல. அவர் பெரிய ஆளா இருந்திருக்காரு இந்த ஃபேமிலியிலே. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க இவங்களோட அந்த பலாட்டியோ ஃபேமிலி எல்லாருமே லூசு பசங்களா இருந்திருக்கானுங்க. அதனால தான் இந்த ஹீரோட ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் ரொம்ப உடஞ்சு போயிட்டு யாருமே வந்து அவனை அவாய்ட் பண்ற ட்ரை பண்றாங்க. பட் பிளானே எல்லாம் வரதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுடா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான்டா பண்ணுவேன் அந்த சூனா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வயலை எடுத்துட்டு, ஆஹா இதோட அரோமா ரொம்ப யூனிக்கா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என் வீட்டுக்கு இது ஒரு 4-5 பாட்டில் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலா கான்வர்சேஷன் மேக் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எதிர இருக்க அந்த நோபலுக்கு இவன் ஒரு மிரட்டல் விடுற மாதிரியே தெரிஞ்சு, நான் போயிட்டு எங்க அப்பா கீழே சொல்லி உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடா. சுத்தி கூட பேச ஆரம்பிச்சிருங்க. ஐயோ அந்த பொண்ணை மிரட்டி அந்த யூனிக்கான ஒயினை வந்து கலவாண்டாம் பத்தியா, டே இவனுங்க எல்லாருமே சிக்கத்தை கொடுக்குறவனுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெப்புடேஷன் இன்னுமே உடையடா. ஒரு யங் லேடி கிட்ட போயிட்டு நார்மலா சாந்தமா பேசினா நம்மள இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்களே, நான் என்னத்தரா பண்றேன், நான் பாட்டுக்கு சைலண்டா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், மூஞ்ச பார்த்து அவனுக்கு வந்து டென்ஷன் ஏறானுங்க போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கையில இதை சந்தோஷம்னு சொல்றதா இல்ல துக்கம்னு சொல்றதா. ஏன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க வந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்வீட்ஸ் அந்த வைன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பயத்தில் கொடுக்குறாங்க, இவன் என்ன பண்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஈவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வாங்கி சாப்பிட்டு இருக்காப்ல நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆகா இந்த பலாட்டியோட ரெப்புடேஷன் ரொம்ப உடஞ்சிருக்கு போலியா, அதுலயே என்ன பத்தின ரூமர்ஸ் ஏகப்பட்ட ஸ்ப்ரெட் ஆயிருக்குது போல. இவனுங்கெல்லாம் என்ன ஒரு வில்லன் மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வில்லன்ஸை வளர்க்கறதே நான் தான்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான் இவன் சோஷியல் லைஃப் வந்து நக்கிட்டு போச்சு அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு நான் தனியா போய் காத்து வாங்குறேன்டா அப்படின்னு விட்டத்தை வேடிக்கை பார்க்கலான்னு ஹீரோ வெளியே வர, இது ரெட் கலர் ஹேர் வச்சு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கடா எல்லாமே தப்பா போச்சு, என் வாழ்க்கையில நான் தோத்துக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு ஹீரோ விட்டா பஞ்சுட்டே லைக் பேசுவான் போல. அப்படி ஒரு சோகமா தவிச்சுக்கிட்டு இருக்கேல, ஹலோ தேர் கொஞ்சம் வந்து உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல். யாரும் என்கிட்ட பேசினாங்களா, அது ஒரு பொண்ணு என்கிட்ட பேசிட்டா, யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளே காணோம். என்னடான்ற மாதிரி பார்க்கும்போது என்னோட பேரு தான் லோரியா, கேல்டியாவோட 3வது பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஒரு கேர்ள் வந்து நிக்கிறாளா. இவளை பார்த்தோம் ஹீரோக்கு ஒரு மாதிரி லைட்டா மயக்கம் தான். ஆனா அந்த மயக்கத்துல ஒரு சிக்கு இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பலாட்டோ எப்படி வந்து சிக்கத்து கொடுக்குற ஒரு ஃபேமிலியோ அந்த மாதிரி ஆல்டியா ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த 3 மேஜர் ஷேடோ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த பிரச்சனை கலப்புறது, அண்டர் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு மேஜரா 3 நோபல் ஃபேமிலிஸ் இருக்குது போல. ஒரு சைட்ல வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி, இன்னொரு சைட்ல வந்து நார்த்தன் ட்ரபிள் மேக்கர்ஸான இந்த ஆல்டியா கிங்டம், இன்னும் ஒன்னு வேற இருக்குது. அதை போக போக ஸ்டோரியில பாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, இந்த கேம் பத்தி அவனுக்கு எல்லாம் தெரியும், முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து மெமரி சொல்லி வச்சிருப்பான். ஆனா இந்த பொண்ணு வந்து மெமரியில் இல்லவே இல்லையே, ஒருவேளை ஸ்டார்டிங் ஆஃப் த கேமே இறந்து போயிட்டாளா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு உங்களோட சக்தி தேவைப்படுது, என்னை காப்பாத்துறதுக்கு உங்களோட பவர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஏன்னா கூடி சீக்கிரமே இந்த பொண்ணு அசாசினேட் பண்ண போறாங்களா. அப்பதான் ஹீரோக்கு புரியுது இந்த பொண்ணு கேமோட ஸ்டார்டிங்ல வந்து முடிச்சு விட்டுருவாங்க போல. அதனாலதான் அந்த மெயின் கேமுக்கு என்டர் ஆகும் போது இவளோட கேரக்டரை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. அவ என்னன்னா இவங்க ஃபேமிலியில, அதாவது ஹீரோட ஃபேமிலியில இருந்த பிரதர்ஸ் எல்லாம் அசாசினேட் பண்ணிட்டு ஹீரோ வந்து இப்ப கவுண்டா மாற போறான் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்றா. அப்படி ஹெல்ப் பண்ணாக்கா உங்களுக்கு நான் ஒரு ஃபேவர் பண்றேன், என்னோட வெல்த்ல பாதி உங்களுக்கு தந்துடுறேன் நான் கவுண்ட் ஆன பிறகு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்து இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகுதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஆக்சுவலி இதனால வரைக்கும் இந்த பொண்ணு வந்து அவங்களோட அப்பா தான் காப்பாத்திட்டு இருப்பாரு போல. கான்கமைனுக்கு பிறந்ததுனால மத்த எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சேர்ந்து இவளை முதல்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க, இந்த ஸ்ட்ரகிள்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளை எப்படியாவது காப்பாற்றிடுறதுக்காக தான் கடைசியா நம்ம ஹீரோக்குள்ள வந்திருப்பான். ஆனா ஹீரோக்கா அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அவனால் முடியாது. அவனே எப்படி வந்து வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அசாசினேட் பண்ணனால தான் அவன் தம்பி கிட்ட தப்பிச்சிருக்கான். இதுல நீ வந்து ஹெல்ப் பண்ணி சொன்ன என்னால ஏகமா ஹெல்ப் பண்ண முடியும், நானே எப்படா பழைக்கிறதுன்னு சொல்லிட்டு மந்திரத்தை கத்துக்கிட்டு இருக்கேன், போமா வேலையை பாப்பியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இல்ல நான் இந்த ஆஃபர் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், பட் பொண்ணோட சோக ஃபேஸை பார்த்துட்டு உனக்கு நான் வந்து குட் லக் சொல்றேன், கண்டிப்பா இது எதனா முடியும் அப்படின்ற மாதிரி சும்மா வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல. போன பிறகு அதே எல்லாத்தையும் நம்மளோட ப்ளூ மூனோட ஆட்கள் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க நின்று 2 பேர் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. யாருன்னா அந்த ரின்னே பொண்ணு அப்புறம் டியூஸும். என்ன கதை அப்படின்னா, ஆல்டியாவும் அந்த நோபல்ஸ் கூட சம்பந்தப்பட்டதுனால அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட்டா ரெஸ்டே பண்ணன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓ கிரேட்டர் 3 அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்களா, இதை பத்தி ரெட் மூணுக்கில சொல்லலாம், அதாவது யூடிஏக்கில சொல்லலாம், ஃபினிஷ் பண்ற விளையாடுற மாதிரி சொல்ல, இல்ல அந்த பொண்ணை டார்கெட் பண்ணாத, ஏன்னா அவன் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது, மத்த எல்லாரும் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த பொண்ணு சம்பந்தம் கிடையாது, ஏன்னா வந்து அவளுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால அவன் மட்டும் தான் இல்ல, மத்த எல்லாருமே டார்கெட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றதே சொல்ல, இது சிம்பிளா அவங்களோட மேட்டர் வந்து சால்வ் பண்ணியது. மிச்சருக்கு ஆல்டியாஸ் எல்லாத்தையும் கொண்டு விட்டுறலாம், இந்த பொண்ணு மட்டும் உயிரோடு விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு போவானா, அண்ட் ஆல்ரெடி பிளான் போட்டது ஆல்டியாக வந்து மொத்தமா அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதுல இந்த புது பொண்ணு வந்து சம்பந்தப்படலன்றதுனால அவளை மட்டும் உயிரோடு விட்டுருவாங்க, மத்தெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு தான் கண்டிப்பா கவுண்ட் ஆவா. அதனால இது நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைச்சுக்குவா. புரியுது இப்ப கதை. நம்ம ஹீரோ வந்து ரேண்டமா பண்ற விஷயங்களை எப்படி டவுன் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப ஹீரோக்கா ஒரே சோகம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு தான் வந்தா, அவளும் ஒரு சிக்கமான ஃபேமிலியா இருந்திருக்கேன், வேற எவனையும் என் கூட பேச கூட மாட்டானா அப்படின்ற மாதிரி சிக்கல. ஹலோ அப்படின்னு இன்னொரு குரல், அது ஒரு பொண்ணு குரல். ஆஹா இன்னொரு பொண்ணு பேசுறாங்களா அப்படின்னு திரும்பி பாக்கிறேன். மூஞ்ச பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா நான் மொத்தம் 3 ஷேடோ பிளேயர் சொன்னல, ஒன்னு பலாட்டியோ, இன்னும் ஆல்டியா, இன்னொன்னு இருக்குது பாத்தீங்க
பாத்தீங்களா, அது ஒரு ஷேடோ பிளேயர் கேங்க சேர்ந்தது தான். ஹலோ ஜேடி ஜெனாயின், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓ, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். உங்களோட ரெப்புடேஷன் என்னோட இடத்துக்கு ரீச் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நார்த்ல ஆல்டியா, சவுத்ல பலாட்டியோ அண்ட் வெஸ்ட்ல ஜெனோனியோ, இவங்க 3 பேர் தான் இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய அண்டர்வேர்ல்ட் கேங்கை வந்து நடத்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த பொண்ணை பத்தின ரெப்புடேஷன் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. ஒரு பாம்பு மாதிரி அவ, ஓ, என்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆனவளா? ஏன்னா இவ தான் ஃபர்ஸ்ட் டாட்டர். அதனால தான் நம்ம ஹீரோ இங்க நார்மலா நடந்துக்கிறான். ஏன்னா இவகிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி, இல்ல அது கூட தேவை கிடையாது. ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப் கூட தேவை கிடையாது. நான் சைலண்டா நான் பாட்டி என் வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கூட பிரச்சனையே தேவையில்ல. இந்த ஜெனோயா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி. அவங்க எப்படி சொல்றது, ஃபுல்லா அந்த பிசினஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க அண்டர்வேர்ல்ட்ல. அதனால இவங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. லேடி, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க கேட்க, இங்க ஏகப்பட்ட கண்கள் இருக்கு, அப்புறமா பண்ணுன்ற மாதிரி ஹீரோ அங்க ஜர்க்கா இல்லாப்ல. ஹீரோக்கு தப்பிக்கணும்ன்ற ஆசை. ஆனா அந்த பொண்ணு என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, ஓ, இவருக்கு வந்து நல்ல அறிவு இருக்குது, இவர் ரூமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆள் தான், சும்மா ஆள்லாம் கிடையாது, கூடி சீக்கிரத்துல உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அவளை சைலண்டா அங்கிருந்து போயிட, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, என்னத்த பண்றதுன்னு தெரியல. ஹீரோ பாட்டு பேபேன் முடிச்சுக்கிட்டு இருக்கையில அங்க ரின்னவும் அவனும் ஹீரோக்கு பின்னாடி ஒரு ஸ்பை இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவை யாரோ வாட்ச் பண்றாங்க, அவனை டார்கெட் பண்றாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பாதுகாக்கிறது தான் அவனோட வேலையை. அது சும்மா விடுவாங்களா? ஸோ ஹீரோ அந்த பாலை ஃபினிஷ் பண்றதுக்குள்ள அவனை ஸ்பெக்ட் பண்ற அந்த ஸ்பைஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளூ மூன் முடிச்சு விட்டுறானுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறான். ஆக்சுவலா அந்த பாலுக்கு வந்து ரீசன் சோஷியலைஸ் ஆக முடியுதுன்றது தெரிஞ்சோம். அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரூயின்ஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ தேடி வந்து ஒரு மெட்டீரியல் இங்க தான் இருக்காமா, உள்ள டார்க்கா இருக்கையா, போகணுமான்ற மாதிரி கேட்க, ஆமா கண்டிப்பா போயே தான் ஆகணும், என்னோட ஆப்ஜெக்டிவ் இங்க தான் இருக்குது. இந்த லேபரரித் ஆஃப் விஸ்பர்ஸ்னு சொல்லுவாங்களா, இதோட மெக்கானிசமே கொஞ்சம் சிக்கமா தான் இருக்கும். உள்ள இருக்க பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதுல ஒரு ரிவார்ட் கிடைக்கும் போல. அந்த பசில்ஸ் எல்லாமே ஹீரோக்கு மனப்படமா இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனையாவே அவனுக்கு தெரியல. ஸோ ஹீரோ இங்க இருக்க 8 ரூம்ஸ் அந்த பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஒரு ஆர்டிஃபேக்ட் ரிவார்டும் வாங்க போறானாமா. அதுதான் அவனுக்கு வந்து மெமரிஸ் பண்ண ரூட்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்காப்ல. பட் ரியல் லைஃப்க்கும் கேமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதில் பார்க்கறதுக்கு இதில் பார்க்கறதுக்கும் விஷுவல் எஃபெக்ட் டிஃபரன்ஸாக இருக்கும் இல்லையா. சரி, ஓகே, இந்த கேனன் கொள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணும்னே எவனோ ஒருத்தர் சிக்கன் வில் பண்ணியிருக்கான் போல, இவனுக்குலாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தல இந்த மாதிரி வித்தியாசமா வரையே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஈவன் ஒரு கரெக்டான கேள்வி கேட்கும்போது, நான் அடிக்கடி வந்திருக்கேன் பண்ற மாதிரி சொல்லி, இது அடிக்கடி வந்திருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா வந்து உளறிட்டேன், எனக்கு இதை பத்தி ஒரு நாவல்ல படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா ஈவானுக்கு உயிர் பயமா இருக்குது. ஏன்னா அவன் கூட்டு போற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. இவன் பசில சால்வ் பண்ற பேர்ல நம்மள இந்த இடத்துல பசில மாற்றி விட்டுறோம் போலயே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா இவன் கரெக்டாக சால்வ் பண்ற வரைக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. ஈவனுக்கு சில டைம் டவுட் வரும். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து சில டைம் மட்டி மாதிரி பண்ணுவான். ஆனா சில டைம் அவன் இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்ல காமான அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வைக்கும்போது இவன் உண்மையாவே மனுஷனா, இவனுக்கு எல்லாமே தெரியுமா, ஒருவேளை ஒரு மாஸ்டர் மைண்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அந்த ரூமர்ஸ்ல உண்மையானு. ஏன்னா இதனால வரைக்கும் அந்த எஸ்டேட் பெருசா வெளியே போயிருக்க மாட்டான், பெருசா யாரு கூட இன்ட்ராக்ட் ஆயிருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு எல்லாத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அது எப்படி ஓப்பன் பண்ணிட்டாப்ல உள்ள போலாம் அப்படின்னு. பட் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருந்துமே எதுக்காக எந்த கேள்வி கேட்காம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான்றதுக்கும் ஈவன் ஒரு காரணத்தை கொடுக்குறான். ஏன்னா அவன் என்ன விஷயம் பண்ணாலும் அது நல்லது இருக்குது, பசங்களை காப்பாத்துது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கா இல்லையா இந்த பாஸ்ட் இதுல. அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறானாமா. பட் அவனுக்கு தெரியாத விஷயம், ஹீரோட ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் காட்ட முடியுது. ஆனா உள்ளுக்குள்ள தலைவா என்ன மாதிரி பயந்துருக்கானா, கொஞ்சம் விட்டுருந்தா வாந்து எடுத்துருப்போண்டா, எவ்வளவு வாட்டர் அதை பண்றது, ஜஸ்ட் மிஸ்ல நான் சட்னி ஏற்படுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஃபைனலா அந்த பசல் எல்லாம் சால்வ் பண்ணி உள்ள போனாக்கா ஏகப்பட்ட லட்சாதிபதி ஆகிறதுக்கான ட்ரெஷர்ஸ் அங்க இருக்குது. அந்த ட்ரெஷர்ஸை கை வைக்கலாம் பண்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த ட்ரெஷர்ஸை நீ கை வச்ச அப்படின்னா அது பெரிய சிக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அங்க ஒரு ரிங் இருக்குது, ஓல்டு ரிங் மாதிரி. அந்த கருப்பு ரிங் தான் ஆர்டிஃபேக்டாப்பா, அது மேஜிக்கை ஸ்டோர் பண்ணி வைக்குமாமா. அதை மட்டும் தான் எடுத்துக்கிறான், மற்ற எதுவுமே தொடாதே. ஏன்னா மற்ற எதை தொட்டாலுமே அது இங்க வந்து உனக்கு அந்த பசில சால்வ் பண்ணதுக்கான எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுற மாதிரி நம்மள இங்கே வந்து சாத்தி விட்டுரும். அப்போ திரும்பி போற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி ஈவன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வாடா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து மாட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கே போலாப்ப. கேம் ரூட் படி அவனுக்கு ரூட் நல்லா தெரியுன்றதுனால எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் வெளியே போயிடலான்னு பார்க்கல. மாஸ்டர் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ராக் பெயில்ஸ்லாம் சாதாரண ராக் பெயில்ஸ் கிடையாது, அதெல்லாம் கோலம்ஸ். அந்த கோலம்ஸ்குள்ள மேஜிக் இன்ஃபிளிக் பண்ணியிருக்காங்க. யாரும் இங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ணா அதை கொல்றதுக்காக வெப்பனா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. ஆளா பாவி, இது ஒரு அன்னோன் நினைவு. இப்போ என்ன பண்றது, ஈமானால வந்து மொத்தத்தை டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவன் டைவர்ட் பண்ற நேரத்திலேயாச்சும் ஹீரோ வெளியே தப்பி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ சால்வ் ஆகிற மாதிரி முன்னாடி போயிட்டு இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், தப்பிக்கிறதுக்கு வழியை மட்டும் பார்த்து போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்க, ஐயா செகண்ட் டயர் மேட்ச் வச்சு அதெல்லாம் அடிக்க முடியாதையா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கையில, ரிஸ்டன்மெண்டோட சட்ட திட்டங்களை நான் வழிமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தை நம்ம ஹீரோ சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகி ஹீரோ ஒரு வேற ஒரு டிமென்ஷனுக்கு போன மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஓ ஃப்ரேக்மெண்ட் இன்ஹெரிட்டிங் தி கிரேட் வில், 2 ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டரிஸ் கொள்ள சொல்லவோ, ஆஹா இந்த கேம்ல வந்து சாய்ஸ் விண்டோன்ற மாதிரி ஒன்று வரும். ஆனா இந்த ரியல் லைஃப்ல ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னடா இது. ஆக்சுவலி ஹீரோட ரிங் இருக்குது இல்லையா, அது ஒரு அப்சார்ப்ஷன் டைப் ஆர்டிஃபேக்ட் ஆமா. அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ மேல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க முடியுமா பவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ நான் மந்திரத்தை வந்து போட போறேன், நான் போடுற மந்திரம் பவர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்கான ரெஸ்டைன்மெண்ட் வந்து நான் அதுக்கு சிம்பிள் வச்சாதான் என்னால் மந்திரம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டைன்மெண்ட் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் எக்ஸ்சேஞ்ச்
செஞ்சா கிடைக்குமாமா. முதல் ரெஸ்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பேசு அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்கும்போது நான் வந்து எப்பயுமே ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவேன், அப்பதான் மேஜிக் என்னால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா உனக்கு என்ன பவர் தேவைப்படுதுன்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்கும்போது நான் இந்த உலகத்தோட லாஸை வந்து லைட்டா பெண்ட் பண்ணணும், அந்த சட்டத்திட்டங்களை தாண்டி என்னால மந்திரத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஆரம்பிக்கல என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா மேஜிக் யூஸ் பண்ணும்போது அவன் சாண்டிங் வேர்ட்ஸ் பேப்லியான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல, ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா உனக்கு என்ன பவர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கல இந்த வேர்ல்டு சட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த உலகத்தோட நியதிகள், அந்த நியதிகளை வந்து புறக்கணிக்கிற மாதிரி எனக்கு பவர் வேணும், காத்துனா சும்மா வீசணும் அப்படின்றத தாண்டி அந்த காத்தை மொத்தமா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படி இருக்கும், அது இந்த உலகத்தோட அந்த நியதிகளை மீற மாதிரி அந்த மாதிரி பவரை நம்ம ஹீரோ வந்து கேட்கறாப்ல. அதுக்கு அந்த வாய்ஸ் வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோ பர்ஃபெக்டா கேம்ல எப்படி வருமோ அதே மாதிரி மிமிக் பண்ணிருப்பான். ஆனாலுமே இது வந்து தப்பான விஷயமா கேட்டிருக்க கூடாதா, ஏன்னா ஹேண்ட் சைன்ஸ் வேர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டாக்கா ஹையஸ்ட் மேஜிக்கல் பவர் அட்டாக் அவனால் கெயின் பண்ண முடியுமாமா. ஹீரோக்கு இருக்க மேஜிக்கல் பவரை வச்சுக்கிட்டு அவனால பெரிய பெரிய மந்திரங்கள் போட முடியாது, அதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்திருப்பான். அது மூலியமா அவரோட அவுட்புட் அதிகமாகும். அண்ட் இந்த கேம்ல இருக்க ஒரிஜினல் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். நருட்டோலாம் பார்த்துருப்பான் போல, கையில ஹேண்ட் சைனை போட்டு நம்ம மந்திரத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவன் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல, இதுக்கு அந்த வாய்ஸ் ஒத்துக்குமா வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதுவும் கிராண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இப்போ 2 ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா நம்ம ஹீரோக்கு 2 பவர் கிடைச்சிருக்குது. அதாவது அவன் மந்திரத்தை யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஹேண்ட் சைன்ஸ், அதுக்கப்புறம் மந்திரங்கள் வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த மந்திரத்தோட அவுட்புட் வந்து இன்னும் அதிகமாகுன்ற மாதிரி இடத்துல சொல்றாங்க. அதன் பிறகு அந்த வாய்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுது, ஓ ஹியூமன் நீ சீரியஸ் அண்ட் மறந்து போன காடோட கெஸ்டர்ஸை பத்தி ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதனால உனக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவரோட வில்ல நீ தான் இன்னெரிட் பண்ணிருக்க, அதாவது அவரோட ஆசையை நீ தான் இன்னெரிட் பண்ணிருக்க. என்னடா இது வித்தியாசமா பேசுது, இந்த மாதிரி கேம்ல நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ யோசிக்கும் போது அந்த மந்திரத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரிங்கில் வந்து டிஃப்ரெண்டா தெரியுது. அப்போ அவனுக்கு தெரிஞ்சது ஓகே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த வாய்ஸும் போறதுக்கு முன்னாடி உன்னை நான் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த வில்ல இன்ஹெரிட் பண்ண உன்னை நான் பாப்பா ஹியூமன் அப்படின்னு மொத்தமாக அங்கே மறைஞ்சு போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக எந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆச்சோ அந்த இடத்துல வந்து இப்போ திரும்பி ரெஸ்யூம் பண்ணி விட்டுறாங்க. அவன் பின்னாடி கத்திட்டு இருப்பான், ஐயா போதீங்க ஏன் அவங்க மந்திரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோலம்ஸ் எல்லாம் ஹீரோவை கொல்லும் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ எப்படி காப்பாத்துறதுன்னு இவன் யோசிக்கிறான். அப்போ ஹீரோக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் இருக்குது இல்லையா, லைட்னிங் ஸ்பேரு, அது பிரில்லியண்டா இருக்கணும், அதே மாதிரி அதில் மானா கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஐஸுக்கு ஆட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தெல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாப்ல. ஹேண்ட் சைன்ஸ் அப்புறம் பாய் வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பவர் கெயின் பண்ணா பார்த்தீங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு மந்திரத்தோட அவுட்புட் அதிகமாக்குறது, அதை இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போறான். இந்த மேஜிக் காம்பினேஷன்லாம் அவனுக்கு தெரியும், ரீக்ரியேஷன் ரீபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள், அது மந்திர வார்த்தைகள் அண்ட் ஹேண்ட் சைன்ஸ் இது ரெண்டு கம்பைன் பண்ணும்போது அவன் ஒரு டிஃபரெண்டான மேஜிக் நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்றாப்பல், லைட்னிங் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி ஹீரோ யூஸ் பண்றது ஒரு செகண்ட் டயர் மேஜிக் தான். ஆனா அந்த செகண்ட் டயர் மேஜிக்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட் ஆகிறதுனால இப்போ அதோட பவர் இன்புட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா கோலிம்ஸும் அது தீச்சு அழிச்சு விட்டுருது. அதை பார்த்தா ஈவனுக்கு செம்ம சந்தோஷம் சொல்றதை விட அவனுக்கு ஆச்சரியம் தான் சொல்லலாம். ஏன்னா ஃபேஸை பார்த்தா தெரியுது இல்லையா, டே 2வது டயர் மேஜிக் வச்சு இப்போ இவ்வளவு பெரிய கோலத்தை அடிச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5th டயர் மேஜிக் ஆச்சு இருக்குன்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். ஆக்சுவலி இந்த அவுட்புட்டை நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போறது மூலமா அவனோட அட்டாக் பவர் 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆனா இது இன்க்ரீஸ் ஆனதை பார்த்தா 10% மாதிரி தெரியல, அது வேற லெவல் மேஜிக் பவர் இருக்குது. அங்க இருக்கிற எல்லா கோலத்தையும் அடிச்சு விட்டுருக்கோம். ஐயா நீ உண்மையாவே செம்ம ஸ்ட்ராங்கா இருந்து அந்த மந்திரத்துல வந்து ஹைட் வச்சுட்டு இருந்தீங்களான்ற மாதிரி கேட்க, அப்பெல்லாம் கிடையாதுப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல 15 வருஷம் மோசம் நிறைய வேலை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நான் பார்த்ததே கிடையாது, இது செகண்ட் டயர் மேஜிக்ன்ற மாதிரி கேட்க ஹீரோ ஆமான்ற மாதிரி சொல்ல, யோ நம்ப மாட்டேன் போய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா நம்ம ஹீரோக்கே அதை பத்தி முழுசா தெரியல, ஏன்னா அவனுக்கு லைட்டா தான் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா பார்த்தா ஓவர் போர்டு மாதிரி மாறி போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு நார்மல் அட்டாக்கோட பவர் 50 அப்படின்னா அதை 5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 250 மாறும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இவனுக்கு வந்து மல்டிப்ளை ஆகி வருமாமா. ஆனா இதை வந்ததை பார்த்தாக்கா 5 மடங்கு மாதிரி தெரியல, 50 மடங்கு மாதிரி இருக்குது. அது சாதாரண லைட்னிங் பேஸ்ட் மேஜிக்ல லைட்டா லைட் மேஜிக் அண்ட் கொஞ்சமும் வந்து வாட்டர் மேஜிக்லாம் ஆட் பண்ணி விட்டுருப்பாப்பல போல ஒரு 4 மேஜிக் வந்து கம்பைன் பண்ணி லைட்னிங் பிளேட்ஸ் மாதிரி விட்டுருப்பான். ஆனா அது பார்த்தா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அதுல இந்த வாய்ஸ் இல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கோம் இல்லையா, ஓ மார்டல் ஒன் நீ அவரோட வில்ல இன்னெரிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதுக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கா, எக்ஸ்ட்ரா பவர்ஸ் தான் வந்திருக்கா. ஏன்னா இவனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இந்த ஆர்டிஃபெக்ட் இருக்குது போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காப்ல. ஓகே ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இருந்தாலும் இதை பத்தி பெருசா எடுத்துக்கோனா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துறாப்ல. அவன் தேவையான விஷயத்த ஆப்டேட் பண்ணிட்டான். ஐயா இந்த வந்து சண்டை போடுறத விட ரொம்ப டஃபா இருக்குதுயா, இந்த மாதிரி இடத்துல எவையா கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிக்கல. ஹீரோ அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா இந்த லேபரேத் ஆஃபீஸ் பேருக்கு இன்னொரு பேர் இருக்காமா, பேலான் லேபரேத் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேமோட சென்சார் இதெல்லாம் வந்திருக்கும் போல. இதுக்கு ஆக்சுவலா ஒரு ஓனர் இருந்திருக்காங்களாமா. இதுல ரிவார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி கிரீன் பண்ணி லெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ லேபரேத் ஆஃப் பேலான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குன்றதையும் சொல்லிட்டு இருக்கான். அதை தான் இப்போ ஈவனுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காப்ல, பேலான்றவன் தான் இது ஒரு ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா சொல்றீங்க, அதை பத்தி பெருசா கண்டுக்காத, வா நம்ம ஈஸ்ட் சைட் போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ அதை முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறான். என்னன்னா அந்த கை ஹேண்ட் சைன்ஸை சிகில்னு சொல்லுவாங்க, அந்த சிகிலை வச்சு சாண்டிங்கை போட்டு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அட்டாக்கை வந்து கொஞ்சமா அவனால் இன்க்ரீஸ்
யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க அதோட இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வந்து வேற மாதிரி இருக்குது. ஒரு வேளை அந்த ஸ்பெல்லே வந்து டோட்டலா ஆல்டர் ஆயிடுச்சு போல, அதனால இந்த பவர் இன்புட் வந்து பயங்கரமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இதை பத்தின பெரிய டீடைல்ஸ் நம்ம ஹீரோக்கு தெரியாததுனால அவன் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்தது அவன் மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் கம்மியா இருக்கிறதுனால, அப்ப திருப்பி இன்னொரு நாள் அவன் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி இந்த பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. இது எல்லாமே அந்த ரெண்டே பொண்ணு வந்து ஷேடோல இருந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ போன பிறகு அவன் போன அந்த லேபரத்தை போய் பார்ப்பா. அங்கே ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிப்பா. ஆக்சுவலா இவன் நாலேஜ் ஆஃப் த லைப்ரரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பிறந்திருப்பான். இந்த உலகத்துல லாஸ்டான நாலேஜ்னு சொல்லப்படுறது மேஜிக்ஸ், அதை பத்தின ஆரிஜின் எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால இவன் இங்க படிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, தனியா விடப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்வார்ட் மாஸ்டர் பேலான், அவர் இந்த இடத்துல இருந்து பாதுகாத்தார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பேலான் அப்படின்ற நம்ம ஹீரோட குடும்ப நேம் தான் இங்க வந்து எழுதி வச்சிருக்கானுங்க. அந்த பேலான்றவன் பிளாக் ஒன்ஸ் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணி, அது மட்டும் இல்லாம அதுங்களோட இதயத்தை கன்சியூம் பண்ணதாகவும் சொல்லப்படுதான். இது வந்து ஃபர்காட்டன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. இதை பத்தி யாருக்கும் தெரியல. ரேடியன்ட் எம்பையர் த கிரேட் பேலான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட முன்னோரா இருப்பாங்க போல. ஆனா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம சொல்லிட மாட்டாங்க, மேலோட்டமா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்றது. அவ அந்த ஏன்ஷியன்ட் லைப்ரரியில பிறந்து வளர்ந்த பொண்ணு அப்படின்றதுனால அது ஒரு ஃபர்காட்டன் மெமரி அண்ட் ஃபர்காட்டன் நாலேஜ்னு சொல்லலாம். அது ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற புக்ஸ்ல இருக்கும் போல. அந்த புக் படி பார்த்தா அந்த பேலான் கிரேட் வாரியர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் திரும்ப வருவாருன்ற மாதிரி போட்டிருக்கும் போல. அது நம்ம ஹீரோ அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலாவே அப்படிதான் அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கா. அதை தான் யூடியாவும் சொல்லிட்டு இருந்திருப்பா. அவர் இங்க இருக்க பிளாக் ஒன்ஸை கொல்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை இப்ப ஸ்டார்ட் ஆனது கிடையாது, ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி, பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி போல. அதோட கண்டினியூஷன் மாதிரி தான். ஏன்னா அதோட நாலேஜ் எல்லாமே இந்த 5 பசங்களுக்கும் இருக்கு. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவன் வந்து சாதாரண வில்லன்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டான ஹிஸ்டரி இருக்கு. அந்த கிரிம்சன் சொன்னது எல்லாமே உண்மைதான். இவரு தான் நம்மளோட கிரேட் பேலான் திரும்ப நம்மளை காப்பாற்ற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது, அது போக போக தான் புரியும். நான் இப்போதைக்கு புரியுற மாதிரி தெளிவா ஓப்பனா சொல்லி வச்சிருக்கேன். அப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா டியோஸ் வருவானா, என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணின்ற மாதிரி கேட்க, இல்ல கலெக்ட் பண்ணும்போது தான் அவனோட கழுத்து திரும்பி இறந்து போயிட்டான், அவர் கர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கான் போல, உண்மையை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வேற மாதிரி எடுத்துட்டு போடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலான்னு 2 பேரும் அங்கிருந்து போகும்போது அந்த ஜெனோயோட கவுண்ட் ஹவுஸை காட்டுவாங்க. அங்க ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட் போட்டு உடைக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கவுண்ட் ஹெட் வந்து இந்த பொண்ணோட அப்பா தானே, அது வெளி தோற்றத்துக்கு மட்டும் தான். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கா. அவனோட கண்கள்ல ஏதோ உயிர் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. அவன் ரொம்ப டிஃபரெண்டான, அவன் மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை. ஆமா, அவன் உண்மையாவே டிஃபரெண்ட் தான். அவன் தான் ஃபேமஸான ஆளு. அதைத்தான் நான் போயிட்டு அப்ரோச் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது இங்க ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி புரியலையா, ஏன்னா இந்த இடத்தோட கவுண்ட் நீங்க தான், உங்களை பத்தி தான் அவர் தெரிஞ்சிருவான். ஆனா என்னை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பட் என்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இங்க அவனுக்கு வேற விஷயம் இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன கதைனா, இந்த பொண்ணு ஏதோ மந்திரத்தை போறான்னு என்னன்னு தெரியல. இந்த கவுண்ட், அதாவது அவனோட அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அவ தான், எல்லா ஆர்டர்ஸ் கொடுக்கறது அவ தான். அவன் நினைச்சாதான் அந்த இடத்துல எதுவுமே நடக்கும். நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்டெல்லாம் பிடிக்கல, சும்மா தான் வந்து பேசிட்டு அங்கே தப்பிச்சு ஒல்லாட்ட மாதிரி ஓட்டுறப்பான். அண்ட் இந்த பொண்ணு அமிச்ச ஸ்பைஸையும் கொண்டு போட்டிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அது கொண்டு போடுறது நம்ம ப்ளூ மூடு, அது அவளுக்கு தெரியாது. டேடி காலியா ஒழுங்கு வாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காப்ல. என்னடா ஆச்சுன்ற மாதிரி போய் பார்த்தா ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்களே, அது இவனோட ஆட்கள் தான் போல. சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த கர்ஸ்னால வந்து அவன் இறந்து போயிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் நான் தான்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்களா. ஆனா இப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்க இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு, நான் நினைச்சதோட அந்த பேலாட்டி ரொம்ப மோசமான ஆளா தான் இருக்கான் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் வில்லட இந்த பொண்ணு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பாவி, அவன் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் படாத அந்த 5 கிரேட் சிம்ஸ். ஆனா எல்லாத்துக்கும் கிரெடிட் நம்ம ஹீரோக்கு தான் போயிட்டு இருக்குது. ஓ! அங்க அப்படியே கட் பண்ணி, அந்த ஆல்டியா டச்சஸ் இருக்குல்ல, அத வந்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்கால்ல, கடைசி பொண்ணு. அவ ரொம்ப சோகமாயிடுறா. ஏன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில அவள கொல்ல போறாங்க. அவளுக்குன்னு இருந்த சப்போர்ட் வந்து அவங்க அப்பா மட்டும் தான் போல. ஆனா, அவருமே இப்போ வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு போல, சிக்கமான சிச்சுவேஷன்ல. அதனால அந்த கவுண்ட் பொசிஷன் எடுக்க நடக்கிற பேட்டில்ல முதல்ல இந்த பொண்ண எலிமினேட் பண்ணணுன்ற மாரி பிளான்ல இருக்காங்க. இவளுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. கடைசியா நம்ம ஹீரோவ தேடி வந்திருப்பான். ஆனா, ஹீரோவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன நினைச்சிருக்கான்னா, நம்ம கிட்ட வந்து எந்த யூஸும் கிடையாது, நம்மளால எதுவுமே ஆஃபர் பண்ண முடியாது. அதனால தான் அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டான் அந்த ஆஃபர அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா, ஆக்சுவல் விஷயம் நமக்கு தெரியும். ஹீரோவே அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்க ஆட்கள் தான் அவனுக்கு தெரியாம அவனை காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் எப்படிமா உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது, நம்மளோட ஃபேட்டர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அந்த பொண்ணு உள்ள போன உடனே, லேடி இங்க வந்து பாருங்க, லேடி லோரியா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கல. இந்த இடத்துல நீங்க வந்து பாருங்க, அதை என்னால கண்களால பார்க்க முடியல அப்படின்னு அவனோட 2 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னைத்தானே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாமா. இது எனக்கு புரியல. ஆக்சுவலா மொத்தம் 5 பேர், அதுல 2 பேர் வந்து அவங்களோட உயிரை வந்து அவங்களே எடுத்துக்கணும்
பண்ணணும், அவங்களுக்கு இருக்க பவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும் அவசியமே இல்லையே, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, இது என்ன இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிச்சம் இருக்கிற அண்ணனும் அக்காவும் என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கல, அவங்கள போய் பார்க்கலான்ற மாதிரி அங்க ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க பாருங்க. பார்த்தா என்னடானா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திய அவங்களுக்கு குத்திட்டு, அதாவது அந்த பொண்ணு இந்த பையனை குத்துன மாதிரியும் இந்த பையன் அந்த பொண்ணு குத்துன மாதிரியும் அந்த மாதிரி இதை பார்த்தாலே தெரியுது யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேற யாரு, நம்ம டியூஸ் தான். அவன் பப்பட்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டிங் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டு செத்துக்கிட்ட மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிட்டான் போல. எப்படின்னு தான் அந்த லோரியா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே கொண்டுக்கிற அளவுக்குலாம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து விஷ் பண்ணிருப்பா இல்லையா, அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு. அப்படின்னா அவரு இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டாரோ, ஐயோ ஒரு டெவில் கூட கான்ட்ராக்டை சைன் போட்டோமோ அப்படின்னு இந்த பொண்ணு பயப்படுறா. ஏன்னா வெறும் ஒரு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த மனுஷன் இவ்வளவு பெரிய பிளானை போட்டு இங்க இருக்க எல்லாரையும் கொண்டார் அப்படின்னா அவர் என்ன பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸை கெயின் பண்ண ட்ரை பண்றாரு போல அப்படின்ற மாதிரி இவளே வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாதுன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு டீமன் கிட்ட டீலை மேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது, இங்க இருந்து தப்பிக்க முடியுது இல்ல, நான் தான் இந்த முடிவு எடுத்தேன், நான் தான் உயிரை காப்பாத்தின்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். அதனால இந்த முடிவுக்கு நானே வந்து அடி பண்ணிடணும், அவருக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துடணும், என்ன ஆனாலும் சரி அந்த மனுஷனை கோவப்படுத்தவே கூடாது, அவரு கோவப்பட்டாரா நம்ம கதை கந்தல் அப்படின்ற மாதிரி அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, ஹீரோ எதுவுமே பண்ணாம ஆடாத ஜெயிச்சோமடா அப்படின்ற பொறுத்து அவருக்கு பாட்டு போட்டு போல. ஹீரோ சுத்தி எல்லாருமே வந்து என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன் போல. ஏன்னா அவன் எல்லாரையுமே வந்து கொண்டுட்டு இருக்கான். அதாவது அவனை எதிர்க்கிறவங்க, அவன் நினைச்சா வந்து யாரை வேணா கொள்ள முடியும், அதனால அவனை எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவனை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த ஒண்ணு அப்படியே சில நாட்கள் ஓடுது. டியூ கேலடேக்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நான் பார்த்தா அதுல வந்து ஒரு காஸ்ட்லியான வைன் போல. அதுல ஒரு லெட்டர் வந்திருக்கு, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வித் ரெஸ்பெக்டோட லார்ட் ஆலிட்டியா. ஓ அன்னைக்கு மீட் பண்ணமே அந்த பால்ல அந்த யங்கஸ்ட் பொண்ணு தான் வந்து நமக்கு அமைச்சிருக்கா போல. ஆனா சம்மந்தம் இல்லாம இது எனக்கு எதுக்கு அமைச்சிருக்கா, ஏன்னா நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. இது உண்மையாவே எனக்கான்ற மாதிரி கேட்க, ஆமா டியூக் இதை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க, பர்சனலா நாங்க ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தோன்ற மாதிரி சொல்ல, இது டியூக்கு பர்சனலா கொடுத்தாங்களா. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது. என்னன்னா அந்த பொண்ணு டியூக் ஆயிட்டா, அவங்க கூட சிப்ளிங்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷனே தலைவலிக்கு இப்பதான் தெரியுது போல. இவ்வளவு நேரம் தெரியாமலே வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கிறா. இப்போ அந்த டியூ கேல்ட்டியை தான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஹெட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான். ஏன்னா அவங்க அப்பா வந்து இல்னஸ்ல இருக்கிறதுனால படுத்த படிக்க வந்து நகர முடியாம இருக்காரு. அண்ட் கூட அந்த சிப்ளிங்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஸோ உடனே டியூக் பொசிஷன் எடுத்துக்கிட்டா. அங்க அவங்களுக்கு வந்து சஸ்பெஷன் இல்லவே இல்லை. அந்த பால்க்கு போயிட்டு திரும்பி வந்தா அவங்க எல்லாம் தானே வந்து கொண்டுட்டாங்க. அதனால இவ அசாசினேஷனுக்கு சம்பந்தம் கிடையாது, அசாசினேஷன் இது கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவனும் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எப்படி மேலே வந்துட்டு இருந்திருப்பா. காலத்துல இந்த ஆஃபீஸ்ல வரவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட பொண்ணு இன்னைக்கு அங்க டியூக்கா வந்துட்டு இருக்கா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் வேற யாரு, நம்ம ஹீரோ தான். எல்லாத்தையும் லூஸ் பண்ண பிறகு அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. தோற்றத்துல பால்ல வந்து நான் கேட்கும்போது அவர் முடியாதுன்ற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணாரு. ஆனா பின்னாடி அதுக்கான வேலைகளை பார்த்து என்ன சக்சஷன்ல இங்க உட்கார வச்சிட்டாரு. இது எல்லாருமே அவரோட பிளான் தான் நினைக்கிறேன். அவர் எவ்வளவு முன்னாடி பிளான் பண்றாரு, ஃபியூச்சரிஸ்டிக் யோசிக்கிறாரு அப்படின்னு இந்த பொண்ணு டியூக் ஆனது சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து தொல்லை எது கொடுக்கணும், ஏன்னா அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாரு. என்ன டியூக் ஆக்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் வச்சிருப்பாரு. அதான் இதெல்லாம் அவருக்கு சொல்ல தேவையில்ல. அவரோட பிளானை நானே அவர்கள் போய் சொல்றதா, சரி விடு, அவரோட பிளான் என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த டியூக் கிங்டம் வந்து பெற்று மறைச்சு வச்சிருக்க பவர் வந்து நமக்கு என்னன்னு தெரியல. அவருக்கு என்ன வேணும்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துடணும். அவர் எதிரிக்க கூடாது. பலாட்டியோன்றது ஒரு மிகப்பெரிய யாரு, அவர் அண்டர் வேர்ல்டோட ஒரு மிகப்பெரிய சூறாவளி, அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் கேட்டது என்ன எதிர்பார்க்கறாரு, ஒருவேளை அது வந்து ஆல்டியாவோட அந்த அண்டர் வேர்ல்ட் பவரா, இல்ல என்ன வச்சு எதனா பகடக்காய் மாதிரி ஆடுறாரா, சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ யோசிக்கிறான் அந்த பொண்ணு. ஆனா இது எதுவுமே நம்ம படி இருக்க மாட்டான், ஒரு விஷயம் கூட கிடையாது. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். அவன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறானா, அவன் தான் மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் தான், அவங்ககிட்ட இல்லாததே இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த கிஃப்ட் அமைச்சிருப்பா. நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருக்கானா, ஒரு காலத்துல அவளுக்கு த்ரெட் இருந்தது, ஆனா இப்போ அவள் டியூக்கா மாறிட்டால, அது அவனுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவன் தான் அந்த மாதிரிலாம் வந்து எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் நம்ம ஹீரோன்னு அவனுக்கு தெரியாது. ஆக்சுவலா கதையோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 வருஷம் கழிச்சு டிசாஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம ஹீரோ ப்ரிப்பரேஷன் பண்றப்பாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் ஓடி இருக்கும். மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடுவில் மிடில் ஆஃப் தி இயர்ல இப்போ காட்டுறாங்க. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கத்திட்டு வரையில, யங் மாஸ்டர் இல்லை நீங்க கவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அவனதான் அவன் தான் ஃபிளக்சேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இவனை தவிர வேற யாரும் உயிரோடு இல்லை இல்லையா, அதனால அவனே அதை கவுண்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம் போல செரிமனி வச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணிருக்க மாட்டான். ஓரப்போ உட்காந்து ஜாலியாக டோபிள் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பான். ஆனா இவனுக்கே தெரியாம இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடந்து கடைசியில் அவன் அந்த கவுண்ட் பொசிஷன் எடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தா பண்றது, சரி ஓகே நொபிலிட்டி அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் பீஸ் மட்டும் என்ஜாய் பண்ணோமே அப்போன்னு பார்த்து நம்மளால் என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்டர் கொடுப்பாப்ல, இந்த மாதிரி யூடிஐலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியா, லியோ யார் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நான் தேட சொல்லியிருக்கேன், இன்னும் தேடி தான் இருக்காங்க, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு. இது ரிவெஞ்சுக்காக தெரியுங்களான்ற மாதிரி கேட்க, ரிவெஞ்சுக்காகலாம் கிடையாது, அவன் பண்ண வேலைகள் அவன் உயிரோட கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அவனை கொண்டவங்க என்ன கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல டியூக் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. ஓப்பன் பண்ணி அப்புறம் யூடியூப் லெட்டர் படிச்சுட்டு இருக்காப்ல. அதில் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எல்லாருமே வந்து ஜாலியாக அவங்களோட ஹாபிஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. டியூஸ் வந்து பப்பெட் கூட நல்லா விளையாடி ப்ரொஃபஷனலாகவே மாறிட்டான். அண்ட் சீலோங் எப்பயுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பா, அந்த பீஸ்ட்மேன் பொண்ணு. அதுக்கப்புறம் ரெய்னி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொதுமையாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ரேடன் வந்து கார்டனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்குது, எல்லாருமே எங்கள் லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மந்த்
மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் போகிறது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிட்டு ஒரு ஃபேமிலி ரொட்டீன் மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு அது வந்து அப்பப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஒரு ரிலீஃப். அவன் அவங்கள நேரில் பார்த்தது இல்லை, ஆனால் அவன் ஸ்பான்சர் பண்ணுறதுனால அவங்களோட அப்பா மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கானாமா. அவன் அப்படி தான் சொல்கிறான். ஆமாம், அவங்கெல்லாம் இப்போ என்ன வயசில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவங்களா என்ன க்யூரியஸாக இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, அவங்களாம் டீனேஜ் வந்து என்டர் ஆகிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 18 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு போல. ஸோ சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஜாப் வந்து அசைன் பண்ணி கொடுத்துருவோம்னு ஹீரோ யோசிக்கிறாப்ல. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க குழந்தை கிடையாது, அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்டாக லைஃப் அமைச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க டிசாஸ்டராக மாற மாட்டாங்க, எல்லாரும் ஜாலியாக அவங்களோட லைஃப் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோட தாட் ப்ராசஸ் இருக்கு. ஐயா, நீங்கள் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் தானே வச்சுக்க. ஆமாப்பா, அவங்க சின்ன வயசுல நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காப்பாற்றி கூட்டு வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து அடல்ட் ஆகிட்டாங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி வந்துடுச்சு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த போய் செய்யட்டும், ஜாலியாக இருக்கட்டும். ஆக்சுவலாக ஹீரோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த பாஸ்க்கான ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாஸ்க்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கும், இந்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்கிரிப்ஷன்லாம் தருவாங்களே, அந்த மாதிரி எல்லா பாஸ்க்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குமாமா. அதை பார்த்து தான் ஹீரோ வந்து அவங்க தான் அந்த சின்ஸாக மாறல இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த ஜாப்ஸ் அசைன் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷமா அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை நார்மல் ஹியூமன் மாதிரி வாழ்வாங்க. அவங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாப்ல. ஸோ என்ன நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் அசைன் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது இந்த இடத்துல போய் இந்த வேலையை போகிற அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு லொகேஷனுக்கு அனுப்பி அங்கே அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிஃப்ட்டுமே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வந்து பார்த்து நல்ல ஒரு பொசிஷனாக வந்து போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே நம்ம வேற யாரையும் நம்ம பையங்களை கொடுத்து அனுப்புறப்பல ஈவானு அவனை எடுத்துட்டு போய் கொடுத்த பிறகு ஒரு டைரக்டிவ் வந்திருக்கு அப்படின்னு யூடியூப் சொல்கிறான். இந்த வாட்டி எல்லாருக்கும் தனி லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அவர் என்ன பாதையை மேக் பண்ண போறான்றதை நமக்கு சூஸ் பண்ணிட்டாரு போல, இது இந்த கதையோட ஆரம்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் அப்படி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல லுக்கிசம் கேட்குறீங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. பட் நான் ஏற்கனவே அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். வியூஸும் வர மாட்டேங்குது அண்ட் ரிஸ்க் எடுத்து போட்டு அதுக்கு வியூஸ் வரல அப்படின்னா அது வேஸ்ட் தான். ஸோ செகண்ட் சேனலில் போடுவோம்னு ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி தான் 10 மினிட்ஸ் எடிஷனாக போட்டால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. எனக்கு இருக்க டைம் 10 மினிட்ஸ் எடிஷன் போடுறதே வந்து ஸ்ட்ரகிள் தான். நீங்கள் அது ஓகேன்ற மாதிரி சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மேபி அதை நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு டைம் சரியாக இல்லைன்றதுனால தான் நான் இதுலேயே ஹாஃப் அன் எடிஷன், அது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். முன்ன மாதிரிலாம் வீடியோ போட முடியல என்னால். அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையாக இருங்க guys.